வெல்கம் டு ஷிக்ஷா பை ஸ்வாதிகா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ கடந்த வாரம் நடந்த 2A மெயின்ஸோட கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் யூனிட் 1. ஸோ யூனிட் 1 தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த டாபிக் வந்து நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சோர்சஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 2. யூனிட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு குறித்த பார்வையில் மாநில நிர்வாகம் எப்படி இருக்குங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க ஸ்ப்ளிட்டப் பார்த்தோன்னா 45 கொஷின்ஸ். ஸோ நமக்கு 2A மெயின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ என்னென்ன ஏரியாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் அவர் பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். முதல் கேள்வி, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDA இஸ் ஸ்டாட்டுட்டரி பாடியா, இல்லை பாடி ஆஃப் கார்பரேட், இல்லை கவர்மெண்ட் கம்பெனி, இல்லை அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்? ஸோ சென்னை பெருநகர வளர்ச்சி கழகம்ங்கிறது சட்டப்பூர்வ அமைப்பா, இல்லை கார்பரேட் வகைப்பட்ட நிறுவனமா, இல்லை அரசாங்க நிறுவனமா, இல்லை தன்னாட்சி அமைப்பா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு CMDA பற்றி ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ CMDA சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதனுடைய முந்தைய பேர் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ MMDA அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அக்கார்டிங் டு தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட். தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 கீழே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியாக சொல்கிறாங்க. பிகாஸ் it was constituted after Tamil Nadu Town and Country Planning Act 1971. First இது 1972ல ஒரு அட்ஹாக் பாடியாக இருந்திருக்கு. ஸோ தற்காலிகமாக ஒரு பாடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 1974ல் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ CMDA சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது, அண்ட் கார்பரேட் நிறுவனமும் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி பாடி விச் வாஸ் கான்ஸ்டியூட்டட் ஆஃப்டர் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 and erstwhile it was called as Madras Metropolitan Development Authority. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் they will regulate and plan. ஸோ மெயினாக சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா வந்து முன்னேற்றணும், டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான பிளான்ஸை ஃபார்முலேட் பண்ணி ரெகுலேட் பண்ணுவாங்க, பிளானிங் போடுவாங்க. ஸோ its main focus is on the physical development of the Chennai metropolitan area. ஸோ சென்னை பெருநகர வளர்ச்சி கழகம்ங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஸோ செகண்ட் கொஷின் போகலாம். Consider the following statements about the government and governance. ஸோ அரசாங்கம்னா என்ன, ஆளுகைனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், கவர்னன்ஸ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் சூப்பர்ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கவர்னன்னா என்ன, கவர்னன்ஸ்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். கவர்மெண்ட் அரசாங்கம் அப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் அ ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக லா என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி லா அண்ட் ஆர்டர் வந்து ப்ராப்பராக அங்கே ரெகுலேட் ஆகுதாங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் அந்த ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டியாக ஒரு ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு ஃபிக்ஸடு என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கம்ங்கிறது இதுதான் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு நம்மளால் ஃபிக்ஸடாக சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ரெக்கக்னைஸ்டு என்டிட்டி. It is a fixed entity and it is also an
ரெக்கக்னைஸ்ட் என்டிட்டி. ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன், மெயின்லி சிட்டிசன்ஸோட வெல்ஃபேரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கான பிளான்ஸ் டெவலப் பண்ணுறது, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாஸில் லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் கவர்மெண்ட். செய்யக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆளுகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் வேர் டெசிஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். ஸோ செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த செயல்முறையை தான் நம்ம ஆளுகை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஃபிக்ஸ்டாக, ஓகே கவர்னன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆளுகை அப்படின்னு பார்க்குறப்போ அது காலத்திற்கு ஏற்ற மாதிரி நமக்கு கான்டெம்ப்ரரியாக மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் அ டைனமிக் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஸோ இது ஃபார்மலாக இதுதான் இன்ஸ்டிடியூஷன், இதுதாங்கிறத ஒரு ஃபிக்ஸடாக நம்ம சொல்கிறோம். கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ப்ராசஸ் சொல்கிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ டைனமிக் என்டிட்டி. ஸோ அப்படி பார்க்குறப்ப கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதுன்னு பார்ப்போம். கவர்னன்ஸ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் தட் சொசைட்டி யூசஸ் டு டிரான்ஸ்லேட் பாலிட்டிக்ஸ் இன்டு பாலிசிஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன். ஸோ அரசியலை பாலிசியாகவும் லெஜிஸ்லேஷனாகவும் மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல், ஒரு நிறுவனம் சார்ந்த அமைப்பு தான் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த கவர்மெண்ட். It is not governance. So first option நம்ம eliminate பண்ணிடலாம், because நமக்கு கேட்டிருக்கக்கூடியது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தமிழையும் பாருங்க. ஆளுகை என்பது சமூகம் அரசியலை கொள்கைகளாகவும் சட்டமாகவும் மாற்றம் செய்ய பயன்படுத்தும் ஒரு நிறுவனமாகும் அப்படின்னு, நிறுவன மேலமை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. கவர்னன்ஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டோட இன்ட்ராக்ஷனில் வரக்கூடிய அந்த வெளிப்பாடு, அதுதான் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுகை என்பது அரசாங்கத்தின் கலந்துரையாடலின் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். கம்ப்ளீட்லி ராங்னு சொல்ல முடியாது, ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், கவர்னன்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். ஸோ திருப்பியும் ஆளுகையை நமக்கு ஒரு நிறுவனம் சார்ந்து ஒப்பிடுறாங்க, தட் கான்ட்ரிபியூட் டு த கவர்மெண்ட். ஸோ ஆளுகை என்பது அரசாங்கத்திற்கு பங்களிக்கும் ஒரு சிறப்பு நிறுவனம். நிறுவனம் அப்படின்னு வந்துட்டாலே கவர்னன்ஸ் கிடையாதுங்க, கவர்மெண்ட். ஸோ இந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் இஸ் த அவுட்கம் ஆஃப் பாலிட்டிக்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ இருக்கக்கூடிய அந்த அரசியல் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள், இதனுடைய திட்டங்கள், இதனுடைய வெளிப்பாடு, விளைவு தான் அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, கிடையாது கவர்னன்ஸ் தான் வரும். ஸோ நமக்கு அப்படி பார்க்குறப்போ ஆப்ஷன் வந்து பியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ அரசாங்கம் மற்றும் ஆளுகைக்கான ஒரு சிறந்த விளக்கம் வந்து இதில் நமக்கு கிடைக்குது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The kingpin of revenue administration. ஸோ வருவாய் நிறுவனத்தின் ஒரு அச்சாணி அப்படின்னு சொல்கிறது கிங்பின் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். தாசில்தார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அது ஒரு பெரிய சிஸ்டம், பெரிய நிறுவனம். ஸோ அதில் கிங் பின் அப்படின்னு ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு யார் வருவாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க தான் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ ஆன்சர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம டெப்டி கமிஷனர்னு கூட சொல்லுவோம். he or she is the highest authority for revenue collection. For both revenue collectionக்கும் இவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அண்ட் ஆல்சோ ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பொது நிர்வாகத்துக்கும் இவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அவங்களுடைய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் பார்த்தோன்னா, அசஸ்மெண்ட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ. ஸோ லேண்ட் ரெவென்யூ, நில வருவாய் வந்து அசஸ் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் த லேண்ட் ரெக்கார்ட்ஸ்,
கலெக்ஷன் ஆஃப் டியூஸ், ஏதாவது அரியர் பேமெண்ட்ஸ் இருக்குது, டியூ பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணுறது சார்ந்த விஷயங்களையும் மேற்கொள்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெவென்யூ சைடு இருக்குது. அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டுன்னு பார்க்குறப்போ நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ தாசில்தார் கொடுத்துருக்காங்க. தாசில்தார் பொறுத்தளவுக்கு he or she is known as the executive magistrate. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஎம் அப்படின்னு சொல்லுவோம். தாசில்தார் அவங்கள எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் வந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஓவர்லுக் பண்ணுவாங்க. அண்ட் எலெக்ஷன் டைமில் தாசில்தார் வந்து he or she is a அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ எலெக்ஷன் டியூட்டிஸும் இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தாசில்தார். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கும் இது பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கும் அண்டர்கோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ரெவென்யூ ரிலேட்டடான விஷயங்களையும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து எஸ்ஐக்கு மேலே இருப்பாங்க, டிஎஸ்பிக்கு கீழே. இதுதான் அவங்களுடைய ரேங்கிங்காக இருக்கும். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு பார்க்குறப்போ ஒரு 2 or 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. ஸோ 2 or 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க தான் நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்கிறோம். he or she is an senior police officer. அவங்களுடைய கேடர் வந்து சீனியர் போலீஸ் ஆஃபீஸர். அதான் கேடர் பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு மேலே டிஎஸ்பி அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ இவங்களும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்லாம் வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க. அண்ட் க்ரைம் ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன், க்ரைம் ப்ரிவென்ஷன்லேயும் இவங்களுடைய ரோல் வந்து பிவோட்டலாக இருக்கும். ஸோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இஸ் ரிலேட்டட் டு திஸ். நெக்ஸ்ட் இஸ் விஏஓ. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பொறுத்தளவுக்கு கிராஸ் ரூட் லெவலில் நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லாமே வந்து அண்டர்கோ லைக் இது பண்ணுறவங்க தான், ஓசி பண்ணுறவங்க தான் நமக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ கிராஸ் ரூட் லெவல்லன்னு பார்த்தோம்னா வில்லேஜ் லெவலில் ரெவென்யூவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இது எல்லாமே வந்து பார்த்துக்கிறவங்க தான் நமக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களும் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, கலெக்டிங் லேண்ட் ரெவென்யூ, நில வருவாய் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. தாசில்தார் அவர்களும் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க. ஸோ இவங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வில்லேஜ், ஸோ கிராஸ் ரூட் லெவலில் பண்ணோன்னா நமக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களும் லா அண்ட் ஆர்டரில் இருக்காங்க. பட் எக்ஸாக்டாக கிங் பின் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். தாசில்தார் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறோம். ஸோ அவருக்கும் மேலே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா வில் கன்க்ளூட் வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாரன் ஹாஸ்டிங் ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் சார்ந்த ஒரு கேள்வி. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் 1772 தான் வாரன் ஹாஸ்டிங் பீரியடில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உருவாக்கினார். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். Next, office of collector was created for collecting the revenue and judicial oversight. ஸோ இதுவும் வந்து நமக்கு சரியான விடை. ஸோ 1772 தான் வாரன் ஹாஸ்டிங் பீரியட் ஆஃப் டைமில் ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். ஸோ இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்திருக்கு ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைசிங் த ரெவென்யூ கலெக்ஷன். Centralizing the revenue collection and also they will oversee the judicial administration. ஸோ ரெண்டு டொமைன்லேயும் இவங்க இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஸோ லேண்ட் ரெவென்யூ இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்து லீட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ திவானி அதாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் திவானி அதாலத். ஸோ சிவில் கோர்ட்டுக்கு வந்து லீட் பண்ணுறது ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர், மெயின்டைனிங் த லா அண்ட் ஆர்டர். ஸோ ஓவராலாக அவங்க எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் போத் ரெவென்யூ ஆஸ் வெல் அஸ் ஜுடிஷியல் சைட் ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ வாரன் ஹாஸ்டிங் ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் 1772 இட் இன்வால்வ்ஸ் போத் revenue and judicial oversight. So option A and R true and R is the correct explanation of A. So next question, year சம்பந்தப்பட்ட கேள்வி.
ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டது? மெட்ராஸ் மாவட்ட காவல்படை சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றம் மேலவையாக மாறியது எப்போ? பெருநகர சென்னை மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1862 1862. மெட்ராஸ் ஹைகோர்ட் 15th August 1862. மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது குயின் விக்டோரியா அவர்களுடைய ஒரு லெட்டர் பேட்டன்ட் கீழே ஆஃப்டர் இந்தியன் ஹைகோர்ட்ஸ் ஆக்ட் 1861 கீழே நமக்கு உருவாக்கப்பட்டது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட். 1862 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முன்னாடி மெட்ராஸில் இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜுடிகேஷரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது தான் நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ 1862 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் we are going to discuss about மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். ஸோ இவங்களோட மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் எந்த சட்டம் கீழ்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859 கீழே செப்டம்பர் 6 1859 நமக்கு மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் வந்து உருவாகியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் இது வந்து இப்போ எப்படி சொல்கிறோன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்டேட் பைகாமர் லெஜிஸ்லேச்சர் 1937 உருவாகியிருக்கும். 1986 நமக்கு அபாலிஷ் ஆகியிருக்கு. இட்ஸ் பீன் அபாலிஷ்ட். ஸோ மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரிஜினலி மெட்ராஸ் Legislative Council 1861 it became the upper house under Government of India Act. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861 இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கீழே நமக்கு it became the upper house. ஸோ 1937 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா GCC. ஸோ சூஸ் பண்ணுங்க ஆன்சர் டி 1688. GCC 1688. ஸோ கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பொறுத்தளவுக்கு இட் இஸ் கால்ட் அஸ் தி ஓல்டஸ்ட் முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன். ஓல்டஸ்ட் முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ செப்டம்பர் 29 1688 ஆரம்பிக்கப்பட்டது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். மெயினாக டு மேனேஜ் த சிவில் அஃபேர்ஸ் அண்ட் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சானிடேஷன் கிளீன்லினஸ். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் வந்து சென்னை மெட்ராஸ் மாகாணத்தில் இது பண்ணவங்க ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். இட் இஸ் த ஓல்டஸ்ட் முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1688. ஸோ ஓவராலாக ஒரு இது பண்ணிடலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் 1862. மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். ஸோ தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் இப்போ சொல்கிறோம் 1859. டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ அப்பர் ஹவுஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1937. எப்போ அபாலிஷ் ஆகிருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 1986 வரும். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் 1688. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாலிசி நோட்டில் நமக்கு நிறையா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சயின்டிஃபிக் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சார்ந்த இயர் பேஸ் பண்ண ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான டேட்டாஸ் வந்து நமக்கு பாலிசி நோட்ஸில் சில இது வந்து நமக்கு ஹைலைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்,
ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், இங்கே டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். ஸோ இங்கே தான் நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்போ உருவாகியிருக்குன்னு பார்த்தோன்னா 1984. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்டானமஸ் அபெக்ஸ் பாடி. ஸோ இந்த கவுன்சிலோட முக்கியமான நோக்கம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் ரிசர்ச் இதெல்லாம் மேற்கொள்கிறது அண்ட் ஃபண்டிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் 1992. ஸோ இது ஸ்டேட் லெவல் ஸ்டாட்டுட்டரி பாடி, mainly to promote coordinate and maintain standards in the higher education. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில். ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், 2010. So to advise the state based on technical education planning development involve agirpanga, and engineering colleges, polytechnic colleges la they will be collaborating with AICTE, so University Grants Commission irupanga, so accreditation kaga so collaborate panni namakku technical தொழில் துறை சார்ந்த கல்வியில் நமக்கு பிளானிங் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் 2010. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். ஸோ தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் பார்த்திங்கன்னா 1984 உருவாகியிருக்கும். ஸோ தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கவுன்சில் 1984. ஸோ அவங்க தான் ரிசர்ச் ரூரல் டெக்னாலஜிஸ் ஃபண்டிங் பேட்டன்ட் கொடுக்குறது எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இப்போ சென்டர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 1983. ஸோ சென்டர் தனியாக கேட்டிருக்காங்க, கவுன்சில் தனியாக கேட்டிருக்காங்க. கவுன்சில் அப்படின்னு பார்க்குறப்போ 1984, சென்டர் வந்து 1983. ஸோ ஓவரால் 4, 3, 2 and 1. தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழிற்கல்வி மன்றம், மாநில உயர்கல்வி மன்றம், மாநில தொழிற்கல்வி மன்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். ஸோ அடுத்த கேள்வி, மக்களுடன் முதல்வர், இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் scheme was launched in Coimbatore district. Okay, it is one of the Dravidian model of administration. So மக்களுடன் முதல்வர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துவங்கப்பட்டது. It is one of Dravidian திட்டமானது திராவிட மாதிரி நிர்வாகத்தின் ஒன்றாகும். Okay, the scheme is associated with women empowerment. அதாவது பெண்கள் முன்னேற்றத்திற்கானது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வித் ரெஸ்பெக்ட் டு உமன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ ஸ்கீம் ஃபார் குவிக் ஆக்ஷன் ஆன் த கிரீவன்ஸ் பெட்டிஷன். ஸோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் வந்து மனுக்களாக வாங்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசமாக செயல்படுறாங்கங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தோன்னா மெயினாக இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து அவங்க மனுக்களாக கேட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு குறை தீர்ப்பு மையம் மாதிரி, அதாவது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம்லாம், அதுவும் வந்து டோர் ஸ்டெப்பில் அவங்கள தேடி முதல்வர் அவர்களே சென்று டோர் ஸ்டெப்பில் அவங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸலாக உருவாக்கப்பட்டது தான் மக்களுடன் முதல்வர் ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். டிசம்பர் 2023 வந்திருக்கு. ஸோ குறை மனுக்கள் வாங்கிய ஒரு 30 நாட்களுக்குள்ள மக்களுக்கு அந்த குறைகளை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடன் முதல்வர் ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். ஸோ டோர் ஸ்டெப் கிரீவன்ஸ் ரெட்ரஸல், டோர் ஸ்டெப் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் டு ரிசால்வ் த பப்ளிக் பெட்டிஷன்ஸ். இட் இன்வால்வ்ஸ் அரௌண்ட் 44 எசென்ஷியல் சர்வீசஸ். எத்தனை சர்வீசஸ் வந்து
இது பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 44 எசென்ஷியல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அரவுண்ட் 15 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், 15 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ லைக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது, ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 44 எசென்ஷியல் அடிப்படை மற்றும் முக்கியமான சேவைகளை வந்து இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் மூலமாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸு. ஸோ அப்படி பார்க்குறப்ப கோயம்புத்தூர், எஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த திராவிடியன் மாடல். எஸ் தி ஸ்கீம் இஸ் அசோசியேட்டட் வித் உமன் எம்பவர்மெண்ட். நேரடியாக இந்த ஸ்கீம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டில் மட்டும் அசோசியேட் ஆகலை. இந்த ஸ்கீம் பார்த்தோன்னா இந்த மக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப போத் மென் அண்ட் உமன் தான். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ ஸ்கீம் ஃபார் குயிக் ஆக்ஷன் ஆன் கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ். எஸ் ஸோ 1, 2 and 4 போகலாம். ஸோ இது வந்து கரெக்டு. பாருங்கள், மக்களுடன் முதல்வர் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துவங்கப்பட்டது, கரெக்டு. இத்திட்டமானது திராவிட மாதிரி, கரெக்டு. இது பெண்கள் முன்னேற்றம் வந்து டைரக்டாக சொல்ல மாட்டோம். இந்த இத்திட்டமானது பொதுமக்களின் மனுக்கள் மீதான விரைவான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வந்த திட்டம். ஸோ 1, 2 and 4 கரெக்ட். So next question with respect to Panchayat Raj system. So Panchayat Raj system at Nagaur in Rajasthan was inaugurated by யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இது ஒரு ஃபேக்சுவலான கேள்வி. ஸோ பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் முதல்ல நாகூரில், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நாகூரில் தான் இது பண்ணியிருப்பாங்க, இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1959 அக்டோபர் 2ஆம் தேதி பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அட் நாகூர் வாஸ் இனாக்ரேட்டட். ஸோ இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் இனாக்ரேட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மெயின் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமோட முதல் நோக்கம் என்னென்னா 3 tier சிஸ்டம். ஸோ 3 tier சிஸ்டம். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் and also to establish the Gram Swaraj. கிராம் ஸ்வராஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முதல் அடி எடுத்து வச்ச மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து முதல்ல ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நாகூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி. So பாருங்க, Panchayat Raj system was first inaugurated at Nagaur in Rajasthan by India's first Prime Minister Jawaharlal Nehru on October 2nd, 1959. It is a 3-tier system and இங்கே தான் democratic decentralization start ஆகிருக்கு. முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப கிராம ஸ்வராஜ்யம். ஸோ நாங்களே எங்களை செல்ஃப் ரூல் பண்ணணும், செல்ஃப் கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது on recommendations of the பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி. ஸோ அடுத்த கேள்வி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் சம்மந்தப்பட்ட கேள்வி. அண்ட் அதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அரௌண்ட் 262 செக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டில். அண்ட் 12 சாப்டர்ஸில் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 33 வந்து டீல்ஸ் வித் குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் பிரிவு 33 வந்து வேட்பாளரின் தகுதிகள். எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 43 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பஞ்சாயத்து தலைவர், இது ஃபேக்சுவல் கொஷின். ஸோ இது தான் நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ செக்ஷன் 43 இட்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன், பஞ்சாயத்து ராஜ் தலைவருடைய தேர்தல் தான். எஸ் அதுவும் சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 40. ஸோ பிரிவு 40 வந்து எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ பதவி பிரமாணம், ஓத் டேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் செக்ஷன் 39 பார்த்தோன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ரீஸ்டோரேஷன். அப்போ செக்ஷன் 40 and 39 வந்து எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஸோ எலெக்ஷன் ஆஃப் விபி,
எலெக்ஷன் ஆஃப் விபியோட செக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா 44. ஃபங்க்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 46. So election of vice president section 44 and functions of president is later 46. So according to this 1 and 2 are correct. Option B pola 1 and 2 are correct. So Tamil Nadu Panchayat Act 1994 இங்கே தான் நமக்கு 3 tier structure நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ பஞ்சாயத்து ராஜ்னாலே 3 tier system எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். வில்லேஜ், பஞ்சாயத் யூனியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 3 tier சிஸ்டம் ஃபஸ்ட்டு என்ஃபோர்ஸ் பண்ண தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட், TN Panchayat Act 1994. It is the foundational legislation for the rural governance. So இது சம்பந்தப்பட்ட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு தெரியும். 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டோட செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் நமக்கு முனிசிபாலிட்டி ஆக்ட் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் அதில் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னு பாருங்கள். இந்த முறை நமக்கு செக்ஷன் சார்ந்த கேள்விகள் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, which of the following statement regarding chief minister is not correct? எது சரியானவை அல்ல? The constitution contains specific procedure for selection and appointment of chief minister. முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கும் நியமனம் செய்வதற்கும் அரசியலமைப்பில் குறிப்பிட்ட நடைமுறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, a person must prove his majority in the legislative assembly before he is appointed as chief minister. So சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பெரும்பான்மையை நியமிக்க வேண்டும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எ பர்சன் ஹூ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் பி அப்பாயிண்டட் அஸ் சீஃப் மினிஸ்டர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மெம்பராக இல்லாதவங்க, ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினர் இல்லாத போதும் முதலமைச்சராக பதவி ஏற்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபோர் அப்பாயிண்டிங் அஸ் சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க மெஜாரிட்டியை இது பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். அப்சல்யூட்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மிச்சம் 3 ஆப்ஷன் இருக்குது. A person who is not a member of state legislature can be appointed as absolutely like அவங்க எலெக்ட் ஆனதுக்கப்புறம் வித்தின் 6 monthsக்குள்ளே அவங்க மெம்பர் ஆனால் போதும். அது வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பராக இல்லாதவங்களும் they will be appointed as a chief minister. அது சரியான கூற்று தான். ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ we'll end up with 2 only. புரியுதுங்களா? நாட் கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கிள் 164 படி நமக்கு என்ன தான் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில்? த சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை கவர்னர். The chief minister shall be appointed by the governor தான் கொடுத்துருக்காங்க. ஸோ a person who is not member of either house of state legislature can become a chief minister but within 6 months through election nomination மூலமாக அவங்க chief minister ஆகலாம். பட் within 6 monthsக்குள்ளே அவங்க வந்து மெம்பர் ஆகலைன்னா they'll be seized. ஸோ வந்து அதுலேருந்து விலக்கப்பட்டுருவாங்க. மெஜாரிட்டியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பிஃபோர் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் மினிஸ்டர் அப்போவே அவங்க ப்ரூஃப் பண்ணணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு பில். ஸோ கவர்னர் பில்க்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிற சார்ந்த ஒரு கேள்வி. ஸோ the important article in our constitution நமக்கு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சிலையும் நமக்கு கேட்கப்படுற ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா 200.
So article 200 of Indian constitution என்ன சொல்லுது, when a bill is passed by state legislature it is presented to the governor. So state legislature ஆல பாஸ் பண்ணப்படுற அந்த bills வந்து it is presented to யாரு, governor. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணுறப்போ the governor has the right to give assent. ஸோ அசன்ட் கொடுக்கலாம். ஸோ அசன்ட் கொடுத்தா என்னாகும், பில்லு ஆக்டாக மாறிடும், மேக்கிங் இட் அஸ் அ லா. வித்ஹோல்டு பண்ணலாம். ஸோ வீட்டோ பவர் யூஸ் பண்ணலாம், வித்ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு withhold the assent. Next, return the bill. If not the money bill, the governor can return the bill for reconsideration. Next, he or she can reserve the bill. Reserve பண்ணலாம் for consideration of president. So இது article 201ல நமக்கு இந்த provisions கொடுத்துருக்காங்க. Can reserve the bill. ஸோ ரிசர்வ் பண்ணலான்னு கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு வேளை கவர்னர் ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன குறிக்குது, அதன் பொருள் என்ன, ஸோ என்னென்ன கேசஸில் நம்ம ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சில கேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேளை ஹை கோர்ட் இஃப் என்டேஞ்சர்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டினுடைய பொசிஷனையோ இல்லை பவரையோ ஏதாவது ஒரு வகையில் கலைக்குது, லைக் என்டேஞ்சர் பண்ணுது அப்படின்னா it can be reserved. ஸோ வேறு என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ஸ்டியூஷனல் வயலேட்டிங் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் வென். ஸோ அரசியல் அமைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் வயலேட் பண்ணது, மீறுது அப்படின்னா கவர்னர் கேன் ரிசர்வபிள். ஸோ அல்ட்ராவேர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சூழலை. நெக்ஸ்ட், பில்ஸ் தட் violate certain financial rules. So நிதி சார்ந்த விதிகளை மீறினாலும் governor can reserve the bill for reconsideration. Then bills that are contrary to DPSP. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் governor can reserve a bill for reconsideration. Next, if a bill seems to be anti-democratic, so ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் the governor can reserve a bill. Bills passed during the financial emergency டைமில் பாஸ் பண்ணப்பட்ட பில்லையும் கவர்னர் கேன் reserve it. So article 360. ஸோ ரீபாஸ்ட் பில்ஸாக இருந்தாலும் கவர்னர் வந்து ரிசர்வ் பண்ணலாம். ஸோ இது ரீசண்டாக வந்த ஒரு ரூலு. ஸோ அந்த ஹோலாக பார்க்குறப்போ நமக்கு கேள்வியில் பாருங்கள், பில்ஸ் கான்ஃப்ளிக்ட் வித் த நேஷனல் லா வரலாம். கவர்னர் டிஸ்அக்ரி பர்சனலி, அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொள்ளவில்லைன்னா இது தப்பு. மசோதா நிதி தொடர்புடையது, பில்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் வரலாம். பில்ஸ் அஃபெக்ட் கவர்னர் பவர், கவர்னருடைய அதிகாரங்களை பாதிக்குதா அதனால பில்லை ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் வராது. ஸோ ஏஆர்சி எதுனாலும் ஆன்சர் வரலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி வி கேன் கோ வித் ஏ. ஸோ ரெண்டில் நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கங்கிறது கீ வந்தால் தான் தெரியும். பட் ஏஆர்சி ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி ரிலேட்டட். ஸோ நெக்ஸ்ட், which article of Indian Constitution deals with the determination of doubts and disputes relating to election of president or vice president. ஸோ பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் சார்ந்தோ இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் சார்ந்தோ ஏதாவது ஒரு குழப்பங்கள், டவுட்ஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, பிரச்சனை சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இல்லை தகராறுகள் இருந்தாலும் சரி, இதை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு விடை பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 71. ஸோ 71ல் தான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு லைக் doubts and disputes relating to the election of president or vice president. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. எனி டவுட்ஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் அரைசிங் அவுட் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன் ஆஃப் president or vice president or decided by the Supreme Court of India. ஸோ யார் அதை டிசைட் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இது அவங்களுடைய அதிகார வரம்பு கீழே இருக்குது. ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 71.
ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆர்டிகல் 58 எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் அஸ் அ qualification for electing president. So our 35 years of age irukano, he must be a citizen of India, he can be qualified for election in the member of Lok Sabha. So இந்த மாதிரி provisions கொடுத்தது வந்து ஆர்டிகிள் 58. So next article 61ங்கிறது impeachment. So if president வந்து கான்ஸ்டியூஷனல் இதை வேலிடிட்டியை வந்து வயலேட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி டைமில் அவங்கள இம்பீச் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி நடக்கும், 2/3 மெஜாரிட்டியில் நடக்கும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ பிரசிடெண்ட்டோ ஆஃபீஸில் இருந்து இஃப் அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் பிரசிடெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது நம்ம இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து 2/3 மெஜாரிட்டி, 2/3 பெரும்பான்மையில் நமக்கு நடக்கும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் தட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஆர்டிகிள் 61. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆர்டிகிள் 72. இது பவர் ஆஃப் பிரசிடெண்ட் டு கிவ் பார்டன். ஸோ மன்னிப்பு, ஸோ தண்டனையை வந்து குறைக்கிறது, மன்னிக்கிறது, இல்லை வந்து டைம் டியூரேஷனை கம்மி பண்ணுறது, மரண தண்டனை சார்ந்து, கோர்ட் ஆஃப் மார்ஷல் சார்ந்து, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது தான் ஆர்டிகிள் 72. இட் இஸ் அ பவர் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ ஆர்டிகிள் 72 பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பிரசிடெண்ட் டு கிராண்ட் த பார்டன்ஸ். He can suspend, remit இல்லை commute. ஸோ அதுக்கான தண்டனைகளை குறைக்கலாம் இல்லை கட் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராவிஷன்ஸ் கொடுத்து மரண தண்டனை சார்ந்து இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 72ல் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெஸ்பெக்ட் டு டவுட்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன் பார்த்தோன்னா ஆர்டிகல் 71. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மினிஸ்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக் நமக்கு தெரியும், இட் இஸ் அ திங்க் டேங்க். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியா மணி மாதிரி செயல்படுறது தான் நமக்கு நித்தி ஆயோக்னு சொல்கிறோம். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ பிளானிங் கமிஷனை ஸ்கிராப் பண்ணிட்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷனாக நமக்கு நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நித்தி ஆயோக் இஸ் ரிலேட்டட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங். ஸோ திட்டமிடல் அமைச்சகம். லோக்பால் அப்படிங்கிறது கரப்ஷன் ஒழிக்கிறதுக்காக வந்த ஒரு இது அட் த நேஷனல் லெவல், சென்ட்ரல் லெவல். ஸோ லோக்பால் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். பணியாளர் அமைச்சகம். நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். So to constitute the boundaries, reconstituting the boundaries. National Human Rights Commission, Ministry of Home Affairs. ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் மனித உரிமைகளை கண்காணிக்கக்கூடிய வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நித்தி ஆயோக் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், திட்டமிடல் அமைச்சகம். லோக்பால் பணியாளர் அமைச்சகம். தொகுதி வரையறை வந்து சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். தேசிய மனித உரிமைகள் சட்டம், உள்துறை அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நித்தி ஆயோக் பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், பாட்டம் அப் அப்ரோச்சில்
அவங்களுடைய முக்கியமான நோக்கம் பாட்டம்லேருந்து மேலே ஒரு டெவலப்மெண்ட் பார்க்கணுங்கிறது தான். லோக்பால் பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் அபெக்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஆம்பட்ஸ்மேன் அட் த நேஷ்னல் லெவல். ஸோ இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் கீழே வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் law and justice. So it is a high power independent statutory body. It is appointed by the president to redraw the boundaries of Lok Sabha and the state assembly based on the latest census. So இதற்காக வந்தது தான் delimitation commission. National Human Rights Commission under Ministry of Home Affairs for budgeting and reporting purposes related to human rights. It is called as the watchdog of human rights. So National Human Rights Commission பொறுத்தல எப்போ வந்திருக்கு? 1993 அக்டோபர் 12. ஸோ நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ், இது நமக்கு பேசிக் கேள்விகள் தான். 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், 40 வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் அண்ட் 51 ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்னல் பீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். Next question is related to Article 25. So Article 25 என்ன சொல்லுன்னா, ஒரு மனிதன் தங்களுக்கு என்ன மாதிரியான மதங்களை வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ they have the right to practice that religion of their own choice. அதுதான். So according to Article 25 of Indian Constitution, everyone enjoys the right to follow the religion of their own choice. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவின் 25 கீழ் அவரவர் விருப்பத்தின் படியான மத பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. எஸ் இருக்கு. In India, everyone is free to choose a religion and practice that religion. Yes, India does not have an official religion. India வந்து செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அஃபிஷியலாக நமக்கு எந்த விதமான ரிலீஜனும் கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் இம்போஸ்ட் பை கவர்மெண்ட் ஆல்சோ. லைக் கவர்மெண்ட் அரசாங்கமே இதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய மதம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் இம்போஸ் பண்ணுறதில்ல. இட் மீன்ஸ் தட் கவர்மெண்ட் வில் நாட் ஃபேவர் எனி பர்டிகுலர் ரிலிஜியன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் நம்ம வந்து ஃபேவர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இல்லை. த கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ப்ராக்டிஸ். எஸ், சின்ஸ் ஆர்டிகல் 25 இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஸோ இது வந்து ஆர்டிகல் 17 மாதிரி ஆர்டிகல் 25 வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது. இட் ஹேஸ் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுவும் சரிதான். ஸோ ரீசன் கரெக்டு. அசர்ஷனுக்கான ரீசனான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைனிங் ஏ. ஸோ நமக்குன்னு ஒரு நோ ஸ்டேட் ரிலீஜன், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரிலீஜன் கிடையாது. கவர்மெண்ட் நியூட்ராலிட்டியாக தான் இருப்பாங்க பேஸ்ட் ஆன் ரிலீஜன். இதுக்கு ஃபேவர் பண்ணணும், பயாஸ்டாக இல்லை பேஸ்ட் ஆன் ரிலீஜன். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குது ஆர்டிகல் 25 அண்ட் வி ஹாவ் தி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஸ்டேட் மேண்டேட் பண்ணி இதுதான் ரிலீஜன்னு நமக்கு எதுவும் சொல்லலை. கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறாங்க அதை. ஸோ பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்தளவுக்கு ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், மார்டாலிட்டி அண்ட் ஹெல்த், இது சார்ந்த சில முக்கியமான ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்டிகல் 25. Who among the following is not a member of NITI Aayog? ஸோ நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் அல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வி நோ சேர்பர்சன்,
ஸோ இவங்க உறுப்பினர். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூடி, ஒன்றிய பிரதேச துணைநிலை ஆளுநர்கள். இவங்க எல்லாம் எதில் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்மை குழுவில் வருவாங்க. ஸோ கவர்னிங் கவுன்சில். நீத்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சிலில் வருவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் பொறுத்தளவுக்கு ஹீஸ் அ சேர்பர்சன். ஸோ அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க 3 பேருமே இருக்காங்க. ஸோ கவர்னர்ஸ் பொறுத்தளவுக்கு நீத்தி ஆயோக்ல உறுப்பினர்களாக இருக்க மாட்டாங்க, மாநில ஆளுநர்கள். ஸோ நீத்தி ஆயோக் அகெயின் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீத்தி ஆயோக் பொறுத்தளவுக்கு மெயினாக திங்க் டேங்க் ஃபார் த கவர்மெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் பாலிசிஸ், பாலிசி ஃபார்முலேஷன், இதுக்கெலாம் திங்க் டேங்காக இருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இவங்க 2 பேருமே கவர்னிங் கவுன்சிலில் ஒரு முக்கிய ரெப்ரசன்டேஷன் இருக்க, லைக் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. தே ஆர் ரெப்ரசன்டிங். பட் கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து டே டு டே காம்போசிஷன் ஆஃப் நீத்தி ஆயோகில் தலையிட மாட்டாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஸ்டேட்ஸாக செயல்படுறவங்க யாருன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் நாட் த கவர்னர். சின்ஸ் நமக்கு தெரியும் சிஎம் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், கவர்னர் இஸ் அ செரிமோனியல் ஹெட். ஸோ அந்த வகையில் நீத்தி ஆயோகில் லைக் ரெப்ரசன்ட் ஸ்டேட் சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ஒரு மெஜாரிட்டி லைக் ரெப்ரசன்ட் பண்ணுற யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ். ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் 58, 66, 124 and 207. ஓகே, ஆர்டிக்கல் 58 எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இட் டீல்ஸ் வித் குவாலிஃபிகேஷன். அகெயின் இது ப்ரீவியஸ் கொஷினில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் அஸ் அ பிரசிடென்ட். ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் எலெக்ஷன் அஸ் அ பிரசிடென்ட். ஸோ 35 years ஆஃப் ஏஜாக இருக்கணும், மெம்பர் ஆஃப் லோக்சபா குவாலிஃபைடாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டிகல் 58 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 66 பார்த்தோன்னா விபியோட எலெக்ஷன் ஆஃபீஸ், இது கரெக்டு. ஆர்டிகல் 124 ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் எப்படி எஸ்டாப்ளிஷ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன்க்ளூடிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது ஆர்டிகல் 124. அண்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் 207 கிடையாது, இட்ஸ் 217. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ரைட் மேட்சஸ். ஸோ 213 ரைட் மேட்சஸ். ஸோ 58 பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் பிரசிடெண்ட்டோட அந்த குவாலிஃபிகேஷன் என்ன, 35 years மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபாவை குவாலிஃபை ஆகிருக்கணும், இது சொல்கிறது தான் 58. 66 வந்து ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட், ஸ்பெசிஃபிக்கலி டீட்டெயில்ஸ் அபவுட் எலெக்ஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் கீழே சீக்ரெட் பேலட் ப்ராசஸ்க்குள்ள நமக்கு விபியோட அந்த அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 124 இட்ஸ் ரிலேட்டட் டு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. 207 வந்து நமக்கு ஆர்டிகல் 207 இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு ஃபினான்ஷியல் பில்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஃபினான்ஷியல் பில்ஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுதான் 207 சொல்கிறது. 217 நமக்கு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. 214 217 வந்து இட்ஸ் டீல்ஸ் வித் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் சம்மந்தப்பட்ட லைக் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கீழே வி ஹாவ் அரௌண்ட் 14 states
and 6 UTs, Union Territories. 14 states and 6 Union Territories, and it was constituted based on the language. And it is recommended by யாரு? Fazal Ali Commission, based on language. Fazal Ali Commission. ஸோ பாருங்கள், ஹரியானா எப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1966, 1st November 1966. ஸோ ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் பஞ்சாப் அங்கேருந்து தான் நமக்கு ஹரியானா தனியாக செப்பரேட் ஆகி வந்திருக்கோம். கிரியேட்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் பேஸ்ட் ஆன் த லிங்குவிஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட்டு கோவா வந்து 1987. ஸோ கோவா வந்து நம்ம இந்தியாவில் எத்தனாவது ஸ்டேட்டாக உருவாகியிருக்குன்னு பார்த்தா 25வது ஸ்டேட். ஸோ அப்போ தான் 1987 ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்து கோவா வந்து மாநிலமாக மாறியிருக்கு. நெக்ஸ்ட் குஜராத் 1960. ஸோ பாம்பேல ரெண்டாக பிடிஞ்சிருக்கும், மகாராஷ்டிரா and Gujarat. So Gujarat is carved out from the Bombay state. So next Jharkhand 2000. So it is carved out of Bihar. எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு? பீகார்ல இருந்து எடுத்திருக்காங்க, based on to address the tribal and ரீஜனல் டிமாண்ட். ஸோ ட்ரைபல் பீப்புளோடைய டிமாண்ட்ஸ், அவங்களுடைய கோரிக்கைகள் அட்ரஸ் பண்ணுற விதமாக, ப்ளஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரீஜனல் டிமாண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக ஜார்க்கண்ட் வாஸ் கார்ட் அவுட் ஃப்ரம் பீகார். ஸோ இது சம்மந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ ஜார்க்கண்ட் வந்து நமக்கு 28வது மாநிலம், 28, and Goa is 25th. So if we arrange 3, 1, 2, 4 will be the answer. First Gujarat வரும், next Haryana, and third is Goa, fourth is Jharkhand. நெக்ஸ்ட் அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு கேள்வி. லைக் அரசியல் அமைப்பு வந்து லென்த்தியஸ்டாக இருக்கா, ஐ மீன் பாரோடு ப்ரொவிஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் யூகேவா யூஎஸ்ஆன்னு கேட்டால் இட் இஸ் யூஎஸ்ஏ. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் யூகே. ஸோ இப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இன்கரெக்ட் பேர்ஸ் தான். ஸோ லென்த்தியஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எஸ் இந்தியா. டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ரெண்டும் கரெக்டு, நம்ம கேட்டிருக்கிறது இன்கரெக்டு. ஸோ தவறான இணை, இது ரெண்டும் ஸ்வாப் ஆகியிருக்கு. இது சரியான விடை, இது சரியான விடை. borrowed provisions of constitution. World's first modern written constitution எதுன்னு பார்த்தோன்னா யூஎஸோட கான்ஸ்டியூஷன் தான். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சாட்பாட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு ஏஐ சாட்பாட் அப்படின்னு பார்த்தோன்னா இலையா. ஸோ இது இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நமக்கு இதில் மெயினாக வந்து ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடுறவங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபீட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த தொழில்துறைகள் ஐ மீன் அவங்க ஏரியா சார்ந்த ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் இதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மெயினாக ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜாப் சீக்கர்ஸ்க்கு. So next is Women Entrepreneurship Project. It was established in July 2006. இது தவறு. So it is 2018. இது மெயினாக நிதி ஆயோக்
அவங்களால பண்ண ப்ராஜெக்ட் தான். ஸோ 2018 அண்ட் 2006 வந்த அந்த இது என்னன்னு பார்த்தோன்னா உமன் தமிழ்நாடு சார்ந்த உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் WEAT உமன் ஆண்டர்பிரினர் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு. This is 2006. மேபி இது மாற்றி கொடுத்துருக்கலாம், இல்லை இதற்கான இயர் மாற்றி கொடுத்துருக்கலாம். எனிவே தட்ஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். மேக்கிங் உமன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ ஏ ஃபால்ஸ்னாலே நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ வில் கோ வித் த சி. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் சார்ந்த ஒரு கேள்வி. தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் TNPSC. எஸ். புவியியல் தகவல் அமைப்பு TNPSC. எஸ். நேஷனல் கவர்னன்ஸ் பிளானிங் NEGP. எஸ். ஸ்டேட் சப் டெலிவரி கேட்வே ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வே SSDGனா. தமிழ்நாடு கவர்னன்ட் அத்தாரிட்டி கவர்னன்ட் ஏஜென்சி. அண்ட் இதுவுமே நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளானிங் வராது, பிளான் தான் வரும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கீ வருதுன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3 and 4 வரலாம். பிகாஸ் ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வே தான் சரியான அப்ரிவேஷன். ஸோ TNPSCல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேஷியல் அண்ட் நான் ஸ்பேஷியல் டேட்டா கவர் பண்ணுவாங்க. அந்த புவியியல் சார்ந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஸோ அது மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இது கேதர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்னன்ஸ் பிளான் மெயினாக டு என்ஷோர் த டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் ஈஸிலி ஆக்சசிபிள் டு த பீப்புள். ஸோ இதில் சில மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அண்டர்கோ பண்ணி பீப்புளுக்கு அரசியலுங்க கவர்மெண்ட்டோட சர்வீசஸ் வந்து பீப்புளுக்கு போய் சேர்றது ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக போய் ரீச் ஆகிறதுல மெயினாக நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளானும் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சியோட அப்ஜெக்டிவும் அதுதான். ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வேஸ் பார்த்தோன்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்க்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஸோ இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் என்ஷூர் பண்ணுறது தான் ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வேஸ். ஸோ நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளான் எப்போ அப்படி பார்த்தோன்னா 2006. நெக்ஸ்ட் ஸோ இல்லை தவறான பேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சர்வீஸ். சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. ஸோ இவங்க மெயினாக எது சம்மந்தப்பட்டு இருப்பாங்கன்னா சிவில் சப்ளை ரேஷன் கார்ட்ஸ் PDS இது சார்ந்த விஷயங்கள் தான் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. பேமெண்ட் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் வந்து முனிசிபல் வாட்டர் டேக்ஸ் வந்து முனிசிபாலிட்டி தான், அது லோக்கல் அர்பன் பாடியான இவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க லைக் பேமெண்ட். ஸோ இந்த சர்வீஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கீழே கிடையாது. Commissionerate of Municipal Administration Smart City Scheme. Yes. Directorate of Government Examination Migration Certificate. So 10th போர்டு எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க லைக் ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறி படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் இது GCC கிடையாது. ஸோ and consumer grievance ration card, next public distribution system and consumer grievance எல்லாமே சிவில் சப்ளைஸ் வந்து பார்த்துப்பாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். வாட்டர் டேக்ஸ் நம்ம சொல்லியாச்சு, லோக்கல் பாடியான முனிசிபாலிட்டி அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் வந்து யார் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்கன்னா சென்னை metropolitan water supply
and Sewage Board. ஸோ இந்த போர்ட் கீழே தான் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணப்படுது. சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்ட். அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பொறுத்தளவுக்கு அவங்க சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, ரோட்ஸு, ட்ரெயின்ஸு இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறது, சானிடேஷனை வந்து என்ஷூர் பண்ணுறது, இதுதான் அவங்களுடைய மெயின் கோல், எய்மாக இருக்கும். ஸோ இது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட முக்கிய வேலைகள் இது. வாட்டர் டேக்ஸ் வந்து முனிசிபாலிட்டி கண்ட்ரோல். ஸோ அந்த வகையில் ரைட் மேட்ச் 2, 3 D. ஸோ தமிழையும் பாருங்கள். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு வந்து நீர் வரி செலுத்துதல் கிடையாது. நகராட்சி நிர்வாக ஆணையம் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் பொலிவுறு நகரங்கள் திட்டம் எஸ் அவங்களுடைய தான். அரசு தேர்வு இயக்குநரகத்துலேருந்து தான் இடம்பெயர்வு சான்றிதழ் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பெருநகர சென்னை மாநகராட்சி ஜிசிசி வந்து குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வந்து கிடையாது. இது மெட்ரோபாலிட்டன் அவங்க டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் அண்ட் சிவேஜ். அண்ட் இவங்களுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தாசில்தார் ரிலேட்டடான ஒரு கேள்வி. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டு அக்வயர் லேண்ட் ஆஸ் பர் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் தாசில்தாருடைய முக்கியமான ஃபங்க்ஷனான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவங்களுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷன் வேறு யாரோடைய அத்தாரிட்டியில் இருக்குது பார்க்கலாம். டு டீல் வித் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் எஸ். டு கண்டக்ட் இன்குவெஸ்ட் அண்டர் செக்ஷன் 174 and 6 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரிமினல் கிரைம் கோட் எஸ். ஸோ இது வந்து தாசில்தார் அவங்க கண்ட்ரோல் கீழே இருக்குது. ஸோ மெயினாக தாசில்தார் அவர்களை நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணி ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டீல் பண்ணுவாங்க. அண்ட் லேண்ட் அக்வைசிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 2013. ஸோ அது கீழே லேண்ட் அக்வயர் பண்ணுறது யாருன்னா கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் and not Tahsildar. So option 2 and 3 is the answer. Main function தானே கேட்டிருக்காங்க. So 2 and 3. நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 2013 படி நிலத்தை கையகப்படுத்துதல் வந்து கலெக்டருடைய வேலை. சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாளுதல் எஸ். குற்றவியல் தடுப்பு தொகுப்பு 174 and 76 பிரிவுகளின்படி விசாரணை செய்தல் தாசில்தாருடைய வேலை. So next is related to Chief Secretary. தலைமை செயலாளர். The Chief Secretary acts as principal advisor to the Chief Minister on all matters of state administration. மாநில நிர்வாகம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் முதலமைச்சரின் முதன்மை ஆலோசகராக இருக்கக்கூடியவர் வந்து தலைமை செயலாளர் கொடுத்துருக்காங்க. எஸ், இட்ஸ் ரைட். நிர்வாகத்தின் அனைத்து கொள்கை முடிவுகள் தொடர்பாகவும் தலைமை செயலாளரும் முதலமைச்சர் கலந்தாலோசனை செய்கிறார். இது வந்து ஹோல்டு பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படியே தலைமை செயலாளருக்கான அலுவலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவறு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி கிடையாது. 1799 வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி பிரபு அவர்கள் கொண்டு வந்தது தான் ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. இட் இஸ் அண்டர் த பிரிட்டிஷ் லீகசி அண்ட் இட் இஸ் நாட் அண்டர் த கிரியேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வராதுன்னு தெரியும். நமக்கு சரியானவற்றை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஸோ 1 வருமா 2 வருமா? 1 வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோம். ஏன்னா 1 நமக்கு இருக்குது. 1 வருமா 1 and 2 வருமானு பார்க்குறோம்.
எல்லா லைக் எல்லா பாலிசி இஷ்யூஸ்லேயும் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு சில பாலிசிஸில் கன்சல்ட் பண்ணுவாங்க, பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் கொஞ்சம் ஆம்பிகுவஸாக தான் இருக்குது. ஸோ சில இட் இஸ் நாட் மேண்டட்ரி. ஸோ 1 ஆன்சராக இருக்கலாம், இல்லை 1 and 2 இன்க்ளூசிவாக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த கீ. ஸோ சீஃப் செக்ரட்டரி பற்றி நம்ம மற்ற விஷயங்கள் பார்ப்போம். சீஃப் செக்ரட்டரி தான் he or she is the highest ranking in the civil service. ஸோ மெயினாக அவங்க சிஎம்க்கு ஒரு ப்ரைமரி அட்வைசராக இருப்பாங்க, based on the policies and the administrative needs. So crisis management timeல chief secretary வந்து state crisis management committeeயோட தலைவராகவும் இருப்பாங்க. During the crisis time, chief secretary acts as a head of the state crisis management committee. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பாயிண்ட் பண்ணப்படுறவங்க தான் சீஃப் செக்ரட்டரி. அண்ட் இந்த நேம் ஆஃப் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் டைரக்ட்லி ஹிஸ் சூசன் அண்ட் அப்பாயிண்டட் பை சீஃப் மினிஸ்டர். அண்ட் அவங்களுக்கு ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது சீஃப் செக்ரட்டரிக்கு. ஸோ சிஎம் அவர்களுடைய ப்ளஷர் அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் he could enjoy the pleasure of chief minister's period. Next, they don't have a fixed term. அண்ட் இவங்கள சீஃப் செக்ரட்டரியை நம்ம லிஞ்ச் பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி கிங் பின் அப்படிங்கிற டெர்மினாலஜி பார்த்தோம் இல்லைங்களா. கிங் பின் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தோம். லிஞ்ச் பின்னா லிங்க் பண்ணுறவங்க. ஸோ லிங்க் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், as well as இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவான சிஎம் அவர்களையும் பியூரோக்ராட்ஸையும் லிங்க் பண்ணக்கூடியவங்க தான் தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி. சிஎம் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவான சிஎம் அவர்களையும் பியூரோக்ராட்ஸையும் லிங்க் பண்ணக்கூடிய லிஞ்ச் பின்னா செயல்படுறவங்க சீஃப் செக்ரட்டரி. ஓகே, ஸோ யூனிட் 2ல ஸோ 1 to 25 questions வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூனிட் 2ஓட பார்ட் 1 வீடியோ. ஸோ இதில் நமக்கு கடந்த வாரம் கேட்கப்பட்ட மெயின்ஸ் கேள்விகளில் யூனிட் 2 சார்ந்த கேள்விகள் மட்டும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் கவர் ஆகும். ஸோ ஹோப் திஸ் கண்டென்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன். ஸோ அடுத்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு கைடாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லைக் தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் பார்க்குறப்போ நமக்கு சோர்ஸோ டீகோட் பண்ணியிருந்தோம். ஸோ மெயினாக நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தும் கேட்டிருந்தாங்க, தேவீரா புக்லேருந்தும் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த சோர்ஸ்லேருந்து அதிக மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் கவர் ஆகிருக்குங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் யூனிட் 1 ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே அதிகப்படியான கேள்விகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயும் வெங்கடேஷன் அவர்களுடைய புத்தகங்களையும் கவர் ஆகியிருக்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2 பொறுத்தளவுக்கு நமக்கு சிலபஸ் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு மெயினாக ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் படிப்போம். அது தவிர ஏன்னா இந்த போர்ஷனில் நமக்கு நிறையா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. லைக் தாசில்தார், கலெக்டர், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் செக்ஷன்ஸ் அளவுக்கு கூட கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி நம்ம வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகணுங்கிறதுக்கு இது ஒரு கைட்லைனாக இருக்கும். ஹோப் திஸ் கண்டென்ட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இது ஒரு பேஸ் கைடாக வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஒரு கிளாரிட்டியோட ஒரு இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.